ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிக்கிஸ் vlog. இன்றைக்கி vlogல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிதம்பரமில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு தான் போக போகிறோம். 2 கோயில் போக போகிறோம். அந்த vlog தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இந்த vlog பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேமிலியாக தான் போகிறோம். பசங்களை மட்டும் வீட்டிலே விட்டுட்டு நாங்கள் கிளம்பிடுறோம். நைட்டு தான் எப்படியும் வர மாதிரி இருக்கும். இந்த பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் வழியாக தான் போகிறோம். எதுக்கு நாங்கள் போகிறோன்னு பார்த்தோன்னா, ஒரு குட்டி வேண்டுதல். அதுக்காக தான் நாங்கள் வந்து சிதம்பரத்துக்கே மெயினாக போகிறோம். எனக்கு இந்த ஹைவேஸில் போகக்குள்ள ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த போகன்வில்லா, நிறையா இந்த செடிகள்லாம் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து கார் ட்ராவலிங் வந்து ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு அந்த போகன்வில்லா செடி வீட்டில் வச்சுருக்கணும்னு ஆசை. ஆனால் வந்து அது ரொம்ப அதிகமாக படருன்றதுக்காக எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணல வைக்கிறதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா போன வருஷம் ஹாலிடேஸுக்கெலாம் வந்து கேரளா, கன்னியாகுமரிலாம் போயிருந்தோம். பத்மநாத சுவாமி கோயிலுக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து திருவள்ளுவர் சிலை பார்க்க போயிருந்தோம். அந்த மாதிரி நிறையா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் வந்து இந்த வருஷம் வந்து எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு டிலே ஆகிட்டே போகுது. நம்ம லாஸ்ட்டாக பிப்ரவரியில் கூட ஒரு அரங்கேற்றத்துக்காக சிதம்பரம் கோயில் போயிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம கோயில் ரீச் ஆகிடுச்சு. இந்த கோயில் பேர் பார்த்திங்கன்னா தில்லைக்காளி அம்மன் கோயில். இது வந்து ரொம்பவே பழமையான கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் வண்டி கேட் அப்படின்ற பிளேஸில் தான் இருக்குது. சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியிலே தான் இருக்குது. நீங்கள் தில்லைக்காளி இருக்குதுன்னு நீங்கள் கேட்டாலே சொல்லுவாங்க. சிதம்பரம் காய்கறி அங்கன்வாடின்னு இருக்குதுன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடியிலேயே வந்து ஒரு குட்டி தெருக்குள்ளே தான் போகும். நீங்கள் அங்கே அந்த பிளேஸில் நீங்கள் விசாரித்து பார்த்தா கூட உங்களுக்கு அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க. பாருங்கள், கோயிலோட வாசல்லேருந்து பார்த்தாலே நடராஜர் கோயில் அப்படியே தெரியுது பாருங்கள், கோபுரம். ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது தில்லைக்காளி அம்மன் கோயிலும் நடராஜர் கோயிலும். தலபுராணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கும் காளியம்மனுக்கும் நடராஜருக்கும் வந்து டான்ஸ் காம்படிஷன் நடந்திருக்குமா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவன் மட்டும் ஜெயிச்சிருவாராம். ஆனால் வந்து காளியம்மன் தோற்றுருவாங்களாம். அந்த உக்கரத்தை தாங்க முடியாமல் அவங்க வந்து இங்கே எழுந்தருளிருப்பாங்க அப்படின்ட்டு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் வந்து டீட்டெயில்டாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கூகுளில் போட்டால் கூட தெரியும். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா கடைங்க இருக்கும். நீங்கள் அங்கே வந்து பூஜை ஜாமான்லாம் வாங்கிக்கலாம். நீங்கள் தொட்டில் கட்டணுன்னா கூட அவங்கக்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அம்மாவுமே பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பிறக்கணுன்னுட்டு இந்த கோயிலில் தான் வந்து நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து என் அக்கா வந்து ஒரே வருஷத்தில் பிறந்திருக்கா. அதோடு நான் பிறந்து இத்தனை வருஷம் கழித்து இப்போ தான் நான் இந்த கோயிலே பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து இந்த பில்லி சூனியம் அதெல்லாம் இருந்தால் கூட நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலுக்கு பாருங்கள், ஆப்போசிட்லேயே வந்து குளம் இருக்குது. அங்கே கூட நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி கோயிலாக தான் இருந்தது தான். இப்போ ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் பண்ணி தான் வந்து ரினோவேட்லாம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய கோயிலாக கட்டியிருக்காங்களாம். இது வந்து எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து குழந்தைக்கு வேண்டிட்டு அடுத்த வருஷம் வந்து எங்கள் அக்காவை இட்டுட்டு வந்து இங்கே தொட்டிலில் இது பண்ணிவிட்டு அதாவது வேண்டுதல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கோயில் சைடு வந்ததே கிடையாதான். அதோட இத்தனை வருஷம் ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே தான் வராங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து அடையாளமே தெரியல இந்த கோயில் தானான்ற மாதிரி எங்கள் அம்மா சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நடராஜர் கோயிலும் இருந்துச்சா. ஸோ வந்து அப்படியே நடராஜர் கோயிலுக்கும் போயிருந்தோம். இதுக்கு நடராஜர் கோயிலுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்க்கிங் ஏரியா இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இறங்கியிருந்தோம் பாருங்கள். இறங்குனாலே பார்க்கிங் காசு அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ண வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த காசு கொடுத்துமே வந்து பிரயோஜனம் இல்லாத மாதிரி அங்கே பார்க்கிங்லாம் இல்லை, இடம் இல்லை. ஆனால் வந்து அவங்க காசும் கொடுத்துட்டு நம்ம வந்து அங்கேயும் பார்க் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேறு எங்கேயோ பார்க் பண்ணிவிட்டு எங்கள் மாமா அங்கேயே இருந்துட்டார். நாங்கள் 4 பேர் மட்டும் நாங்கள் போயிட்டு வந்தோம் கோயிலுக்குள்ளே. முக்கியமாக நாங்கள் யாருக்காக சிதம்பரம் கோயில் வந்தோம்னு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 5 to 6 இயர்ஸ் ஆயிடுச்சு சிதம்பரம் கோயிலை பார்த்து. அதனால் அவங்களுக்காக தான் நாங்கள் வந்து மெயினாக கோயிலுக்குள்ளேயே போயிருந்தோம். இது
வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் 5:30க்கு மேலே இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். லைட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டைமில் தான் நாங்கள் போயிருந்தோம். என்னால் போன வாட்டி சிதம்பரம் போயிருந்தேன் பாருங்களா, அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும். ரொம்ப அவசரமாக நான் அந்த வீடியோஸ்லாம் எடுத்திருந்தேன். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக எடுத்திருக்கேன். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபோன் அலௌடு இல்லை. ஸோ அதனால் வந்து நான் இங்கேயே வந்து ஃபோனை கட் பண்ணிட்டேன். நம்ம வந்து சுற்றி வர இடத்துல நான் வந்து கிளிப்பிங்ஸ்லாம் நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. நாங்கள் உள்ளே போய் மூலவரெலாம் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்காட்டியுமே மணி வந்து 6:20 6:15 ஆயிடுச்சு. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிச்சிது. ரொம்பவே அழகாக இருந்தது பாருங்கள். வீடியோ எடுத்திருப்பேன். நாங்கள் ஒரு இதுவும் சாமியையும் பார்த்து உள்ளே போயிட்டு வர்றதுக்காட்டியும் இருட்டு ஆகிட்டே இருந்தது. இருட்டு ஆக 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 செம்ம அழகாக இருந்தது. லைட்டிங்ஸ்லாம் போட்டு செம்மையாக இருந்தது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சாயந்தரம் வந்து கோயிலுக்கு போனதே கிடையாது. முக்கியமாக சிதம்பரம் கோயிலை நாங்கள் சாயந்தரத்தில் பார்த்ததே கிடையாது. ஈவினிங் டைம் நைட் டைம்லலாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. வெரி ஃபஸ்ட் டைம் இது. அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்களும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா சிதம்பரம் கோயில் போனால் மட்டுமே சீக்கிரமாக போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவை கூட இந்த கோயிலை சுற்றி நாங்கள் வந்ததே இல்லை. இந்த 4 கோபுரமும் நாங்கள் இன்றைக்கி தான் வந்து கண்ணால் பார்த்தோம். நாங்கள் இது எந்த இடம் பார்த்திங்கன்னா குளம் இருக்கும்ல, அதுக்கு அந்த பக்கம்தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பாருங்கள் 4 கோபுரமுமே தெரியுது பாருங்கள். இந்தாண்ட சைட் கோபுரம் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே ஒரு அம்பாள் இருந்தாங்க. அவங்களையும் போய் பார்த்துட்டு வரதுக்காட்டியுமே நல்லா இருட்டிடுச்சு. ஃபுல்லாகவே இருட்டிடுச்சு. லைட்லாம் போட்டு செம்மையாக தெரிஞ்சுது பாருங்கள். அவங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நீங்களும் கண்டிப்பாக சிதம்பரம் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவையாச்சு ஒரு 5:30க்கு கோயிலுக்குள்ளே வந்து ஒரு 7:30 7:45க்கு கிளம்புற மாதிரி பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் பிரச்சனையாக இருக்கிறதுனால நாங்கள் சீக்கிரமாக கிளம்ப வேண்டியதாக இருந்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா 6:45க்கெலாம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எங்கேயாச்சும் ஏதாவது டீ கடை இருந்தால் அங்கேயே டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். கொஞ்சம் ஹைவேஸ்லாம் தாண்டினதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் டீ குடிக்கவே போனோம். அப்புறம் டோல்கேட் கிட்டே பார்த்திங்கன்னா கருப்பட்டி காஃபி ஷாப் இருந்தது. அங்கேயே போய் டீ குடிச்சிட்டு வந்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு அல்டிமேட்டான ஸ்கேம் நடந்தது. என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. பஜ்ஜி மாவில் சமோசாவோட ஃபில்லிங்கை வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா தட்டி எடுத்துக்கிட்டாங்க. நல்லா போண்டா மாதிரி தட்டி எடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பஜ்ஜி மாவு மிக்ஸில் வந்து போட்டு எடுத்துகிட்டு அதை வந்து போண்டான்ட்டு விற்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அது சூடாக கூட இல்லை, நல்லா ஆறி போய் எப்போ பண்ணியிருந்தாங்கன்னு தெரில. நல்லா ஆறி போயிருந்தது. செம கேவலமாக இருந்தது. சரி ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு டீ மட்டும் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள். அப்புறம் அங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஷாப்பிங். எங்கள் அம்மா வந்து இந்த உப்பு ஜாடி வாங்கியிருந்தாங்க. அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு 8:30 ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பக்தி மாறாக இருக்கேன்ட்டு. இதுதான் அன்றைக்கி நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு. இதுவுமே பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் என்னோடய பர்த்டே விலாக் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் பார்த்துருப்பீங்க. அதே மாடல் தான், சேம் ட்ரெஸ், ஆனால் வேறு கலரு. அவ்வளோதாங்க. இந்த விலாக் பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட நான் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்பிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.